இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமுன் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பட் இது நார்மல் குலாப் ஜாமுன் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சக்கரவள்ளி கிழங்கை வச்சு பண்ணியிருக்கோம். நம்மளாம் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது சக்கரவள்ளி கிழங்குல பண்ணது அப்படின்ட்டு. ரொம்பவும் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்பவும் சுலபமாக செஞ்சிடலாம். உருண்டைகள் ஒவ்வொன்றும் ரொம்பவும் மிருதுவாக சாஃப்டாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கழுவி ஒரு இட்லி பாத்திரத்தில் இதை நல்லா நான் அவிச்சு எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட தோல்களெல்லாம் நீக்கிட்டு நல்லா மசிச்சு வச்சுப்போம். இது பாருங்கள், இது மாதிரி நல்லா ஆற வச்சு இதோட தோல்களெல்லாம் நீக்கி இப்படி கையாலேயே பிசைஞ்சாலே நல்லா உதிர்ந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த டைமில் நான் ஒரு அரை கப்புக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே இதை நல்லா பிசைஞ்சுக்குவோம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே தான் நல்லா அடித்து பிடிச்சி கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த டைமில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லாவும் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. உடனே நீங்கள் உருண்டை பிடிச்சி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை நான் அது உருண்டைகளாக உருட்டிக்கிறேன். இந்த பாருங்கள், எல்லா உருண்டைகளும் உருட்டியாச்சு. இப்போ நான் கடாயை எடுத்து வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துப்போம். இந்த பாருங்கள், இப்போ நான் உருட்டி வச்சுருக்கல குலோப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நான் பாகு காய்ச்சறதுக்காக ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். கூடவே அதே கப் அளவு ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிஞ்சு பாகு ரெடி ஆகட்டும். இந்த பாருங்கள், நல்லா பாகு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பதம் போதும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருண்டைகளை எடுத்து இது கூடவே சேர்த்துப்போம். ஒரு 2 மினிட்ஸ் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, ரொம்பவும் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.